இந்த பெரிய சவலை என்று சொல்லும்படியான புண்ணிய கஷேத்திரத்தில் காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது 4 திருடர்கள் திருமங்கை மன்னனை வழிமறித்தார்கள். ஐயா, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத காலத்திலே என்னோடு சேர்ந்து நீங்களும் திருட வாங்கன்னு சொல்லி. அப்ப திருமங்கை மன்னன் திருடி பிழைப்பு நடத்துவதா என்று கேட்டு அன்று இரவு யோசித்து பார்த்து இருக்கக்கூடியவரிடத்திலே இருந்து அதனை முறையாக நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்திலே திருடிய திருமங்கை மன்னன் அந்த கோவிலை கட்டி வந்தார். அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய திருமங்கை மன்னனுக்கு ஒரு நாள் உற்சவம் தான். ஆனா இந்த பெரிய சவலை என்று சொல்லும்படியான இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே திருமங்கை ஆழ்வார் வைபவம் ஸ்ரீரங்கத்தை காட்டிலும் சீரும் சிறப்புமாக இந்த வைபவம் நடைபெறுகிறது. பாளையக்கர வேஷம் என்று சொல்லும்படியான அந்த திருடர்களை பிடிக்கக்கூடிய வேஷமாக பாளையக்கர வேஷம் வருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெருமாளுக்கு வடமாலை சாற்றி இந்த புலிவேஷத்தை போட்டுக் கொண்டு வரக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அவர்களை திருடர்கள் பிடிப்பது போலவும் இந்த திருமங்கை ஆழ்வார் எப்படி பகவான் திருமங்கை ஆழ்வாரை சோதித்து இந்த வைபவத்தை நடத்தினாரோ அதுபோலவே ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய வைபவத்தை இந்த பெரிய சவலை என்று சொல்லும்படியான கருநாள்னா எல்லாம் சரியில்லாத நாள் சொல்லுவோம். ஆனா அந்த பெருமாளுக்கு சிறந்த உகந்த நாள் உழவர் திருநாள். அப்பேற்பட்ட அந்த கருநாள் என்று சொல்லும்படியான திருநாளிலே இந்த திருமங்கை மன்னனின் உற்சவத்தை காண வந்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய திருமங்கை மன்னன் பஜனை குழுவின் சார்பாக நன்றியை